ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டாப்பிக்குள்ளே இருக்க மிஸ்டேக்கன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் கீழே தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். The average marks obtained by a student in 10 subject is 88 on verification. It was found that the marks obtained by him in a subject was wrongly copied as 84 instead of 48. Find corrected average. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மொத்தம் 10 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட 10 சப்ஜெக்டோடைய ஆவரேஜ் மார்க் வந்து 88 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைசியாக கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது ஒரு மார்க் வந்து என்ன ஆகுதுன்னா ராங்காக காப்பி ஆகுது. அதாவது காப்பீட் as 84 இன்ஸ்டெட் ஆஃப் 48 அப்படின்னா என்ன மீனிங்னா, 48 தான் அவன் வாங்கின ஆக்சுவல் மார்க்கு. பட் அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் 48, அதாவது காப்பீட் as 84 காப்பி ஆயிடுச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் 48 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 48க்கு பதிலாக 84 ராங்காக காப்பி ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? இந்த இது நல்லா நினச்சிக்கோங்க. ராங்லி காப்பீட் as 84 இன்ஸ்டெட் ஆஃப் 48. இன்ஸ்டெட்னா இதற்கு பதிலாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ 48க்கு பதிலாக 84 ராங்காக காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ ஆவரேஜும் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ கரெக்ட் பண்ண ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவல் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல என்ன போடணும்? ஆக்சுவல் அப்படிங்கிற இடத்துல ஆர் இன்ஸ்டெட், அதாவது இன்ஸ்டெட்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அவனோட ஈஸியான மெத்தட். இது வந்து நான் வந்து ராங் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டெட் அப்படின்னா இன்ஸ்டெடுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதாவது இன்ஸ்டெடுக்கு அடுத்து வர்றது. இப்போ இன்ஸ்டெடுக்கு அடுத்தது வர்றது என்னது? 48. இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் மார்க் இல்லைங்களா அவரோடது. பட் ராங்காக என்னென்ன என்ட்ரி ஆயிடுச்சு? 84ன்னு என்ட்ரி ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆக்சுவல் அப்படிங்கிறது இன்ஸ்டெட்னு எடுத்துக்கலாம், ராங்குங்கிறது இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஆக்சுவல் அப்படிங்கிறது இன்ஸ்டெடுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, ராங்குங்கிறது இந்த வேல்யூ. சரி, எப்போவுமே ஆக்சுவலில் இருந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ராங்காக மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? -84 + 48ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 36 வரும். தட் இஸ் -36. ஏன்னா பிக் வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து -36ன்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னா, இப்போது ஆவரேஜ் வந்து எவ்வளவு நம்மளுக்கு? 88 இல்லைங்களா? அந்த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டெயின் பை எ ஸ்டூடெண்ட் இன் 10 சப்ஜெக்ட் இஸ் 88. அப்போது ஆவரேஜ் வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88. சரிங்களா? அப்போ ஆவரேஜ் வந்து எனக்கு 88. அடுத்தது இந்த இது வந்து -36. ஸோ மைனஸ் போட்டுக்கணும், ஏன்னா இது மைனஸில் இருக்கனால -36. ஓகே, இங்கே எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? டோட்டலாக மொத்தம் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிவைடட் பை 10. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இங்கே கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ரெண்டையும் சேமாக வரணும் டினாமினேட்டர். ஸோ இப்போ இங்கேயும் 10ஆல் பெருக்கி மேலேயும் 10ஆல் பெருக்குவீங்க. அப்போ 880 -36 டிவைடட் பை 10 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து 880ல் 36 போச்சுன்னா எவ்வளவு? 880ல் 36 போச்சுன்னா 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கே 7ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 4. ஸோ வந்து 844 டிவைடட் பை 10. ஸோ இது 10ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 84.4. அப்போ வந்து கரெக்டட் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 84.4. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து ஒரு நம்பர் கொடுத்ததுனால இப்படி இருக்கும். இன்கேஸ் அதாவது உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுதுன்னா ஓகே, நீங்கள் அடுத்தடுத்தது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் சம்மில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். சரிங்களா? த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஏ கலெக்ஷன் ஆஃப் 20 books was calculated to be 50, but later it was found mistake. One book was wrongly entered as 24 instead of 42 and another 64 instead of 48. The correct average is okay.
இப்போ நான் வந்து இங்கே இன்ஸ்டடு இதெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வந்து ஆக்சுவல் அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவல் இல்லைங்களா? இந்த ஆக்சுவல் அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்ஸ்டட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இது வந்து எனக்கு ராங்கு. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டட் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இன்ஸ்டட், ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு இன்ஸ்டட் இருக்கா, இன்ஸ்டட் ஆஃப் 42. ஸோ இன்ஸ்டட் ஆஃப் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ இங்கே வந்துடணும் இல்லைங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்ஸ்டட் ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குது, 48 இருக்குது, அது இங்கே எழுதிக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியான மெத்தடு. நெக்ஸ்ட்டு ராங் பக்கத்தில் இருக்கிறது எழுதுங்க. ராங்லி என்டர்டு 24, அப்போ இங்கே வந்து 24. அடுத்த ஒரு ராங்லி என்டர்டு இருக்கா? ஆமாம், இன்ஸ்டெட் ஆஃப் 42 அண்ட் ராங்லி என்டர்டு 24 இன்ஸ்டெட் ஆஃப் 42 அண்ட் அனதர் 64. அப்போ 64 வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இதிலிருந்து இதை வந்து மைனஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதனால் மைனஸ் சைன் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து 42லேருந்து 24 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 18 வரும், ப்ளஸ் 18 இல்லைங்களா? ஸோ மைனஸ் 64 இருந்து ப்ளஸ் 48 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் 16 வருமா? ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் 16. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 18 மைனஸ் 16 என்ன வரும் நம்மளுக்கு, ப்ளஸ் 2ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் 2. ஓகேங்களா? பாருங்கள், இன்னொரு டைம் சொல்லித்தரேன். அதாவது ஒரு 20 புக்ஸோடைய ஆவரேஜ் வந்து 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 50. ஓகேங்களா? பட் கடைசியாக வந்து பார்க்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னென்னா, ஒரு புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24. ஓகே, சரி, ராங்லி என்டர்ட் as 24 இன்ஸ்டெட் ஆஃப் 42. அதாவது ஒரு புக்கோட ப்ரைஸ் வந்து 42 ருபீஸ் தான், பட் ராங்காக அது வந்து 24ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 64 அதோட ப்ரைஸு, பட் 48ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ கரெக்ட் பண்ண ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஹிண்ட், இது ஒரு க்ளூ வேர்டு மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவல் அப்படிங்கிற பேஸில் இன்ஸ்டெட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டெட்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டெட்டுக்கு 48 கொடுத்தாச்சு. அடுத்தது ராங். ஸோ ராங்லி, ஒரு ராங்லிக்கு 24, அப்போ இன்னொரு ராங்லி கண்டிப்பாக ரிமைனிங் இருக்கிறது 64 தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் மைனஸ் சைன் போட்டு மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து எனக்கு ப்ளஸ் 2 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் எழுதிப்பேன். அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல. அப்போ நான் ஆவரேஜ் வந்து 15 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் 2 இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 2. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ புக்ஸு, மொத்தமாக 20 புக்ஸு. ஸோ ஆவரேஜ் இது வந்து மொத்தம் 20 புக்ஸு. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பைத்திரண்டு 20. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். டினாமினேட்டர் சேமாக வரணும்னா மேலேயும் 10 கீழேயும் 10 மல்டிபிள் பண்ணுவேன். இப்போ மேலே 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 500 + 1 டிவைடட் பை 10ன்னு வரும். ஸோ இப்போ வந்து 501/10, இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 50.1ன்னு வரும். புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இந்த கொஸ்டின் போடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி 3 வேல்யூ வச்சு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் 50 numbers was calculated as 20 when 3 numbers 26, 36 and 64 were wrongly read as 31, 46 and 59. வாட் இஸ் த கரெக்டட் ஆவரேஜ்? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 50 நம்பருடைய ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு கொடுத்துட்டாங்க. பட் என்னது 50 நம்பரில் இந்த 26, 36, 64 அப்படிங்கிற நம்பர் ராங்காக ரீட் ஆயிடுச்சு. எப்படின்னா 26க்கு பதிலாக 31, 36க்கு 46, 64க்கு 59 ராங்காக ரீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல், இங்கே வந்து நம்மளுக்கு ராங்கு. இங்கே வந்து ஆக்சுவல்னால் இன்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்தா, பட் இங்கே இன்ஸ்டன்ட்டுங்கிற வார்த்தை வரலை. பட் அதுக்கு பதிலாக ராங்லின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ராங்லி ரீடர்ஸ். அப்போது இந்த 31
இந்த 46 அதுக்கப்புறம் 59 இது எல்லாமே ராங்கில் வந்துடும். அப்போ இந்த 26 36 64 எதில் வரும்? இன்ஸ்டன்ட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இது வந்து லாஜிக்காகவும் போகலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட்டாகவும் போகலாம். சரிங்களா? ஸோ 26 36 64. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதிலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ மைனஸ் பண்ணலாமா? ஸோ எப்போவுமே பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் கழிக்கணும் இல்லைங்களா? ஸோ -31 + 26 ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு -5ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -5. அதே மாதிரி -46 இருந்து +36 கழிக்கிறீங்க, அப்போ -10. ஓகேவா? எப்போவுமே வந்து பெரிய எண்ணில் இருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய எண்ணோடைய சைன் என்னவோ அந்த சைனை போட்டுடணும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -10ன்னு வரும். அதுக்கப்புறம் இது +64 -59. அப்போது ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +5ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு? +5. ஸோ இந்த -5 +5 கேன்சல் ஆயிரும். ஸோ -10 தான் வரும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போங்க இங்கே என்ன வரும்? இப்போ நம்ம போடுவோம். இப்போ நம்மளுடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர்ஸ் வாஸ் கால்குலேட்டட் as 20. அப்போ ஆவரேஜ் வந்து 20. அதுக்கப்புறம் இந்த -10ன்னு இருக்குது. ஸோ -10. அப்போது எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 50 நம்பர்ஸா? ஸோ அப்போ நம்ம வந்து டிவைடட் பை 15 போடுவேன். இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோவா? ஸோ இங்கே வந்து 5 டினாமினேட்டரில் 5 வரணும். அப்போ மேலேயும் 5ஆல் கீழே 5ஆல் பெருக்கினீங்கன்னா 25 100 100 -1 டிவைடட் பை 5. அப்போது 99/5. ஸோ 99 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு 4 5 5 மிச்சம் 4. இந்த 9 கீழே இறக்கினீங்கன்னா 9 5 45 மிச்சம் 4. ஒரு புள்ளி வச்சு ஒரு ஜீரோ சேர்த்துறீங்க. இப்போ 8 5 40. ஸோ இப்போ வந்து எனக்கு 19.8 தான் எனக்கு புதுசாக வந்து ஆவரேஜ். ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The mean of 50 numbers is 30. Later it was found 2 entries wrongly entered as 82 and 13 instead of 28 and 31. Find correct mean. ஓகே, என்னோட ஆவரேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இங்கே வந்து மீன் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் சேம். ஓகேங்களா? அது முதல்ல நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்க வந்து கண்டிப்பாக இதை போட்டு பாருங்கள். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நோட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல எப்போவுமே என்ன பண்ணுவேன், ஆக்சுவல் போடுவேன். இங்கே வந்து நான் வந்து ராங்குன்னு போடுவேன். ஓகே, கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ராங்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராங்லி என்டர்ட் as 82 and 13. 82 and 13. ஸோ ராங்லி என்ட்ரு ஆனது 82 13. ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறது என்னது? அப்புறம் ஆக்சுவல் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன வரும்? இன்ஸ்டெட்னு வரும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? 28 31. அப்போ இது வந்து நான் எப்போவுமே மைனஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு கிடைக்கணும். ஸோ -82 + 28. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -82வையும் +28 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4. அப்போ இங்கே வந்து 54ன்னு வரும். 8 54. இது மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து +31யும் -13யும் மைனஸ் பண்ணால் எனக்கு +18 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல -54, இந்த இடத்துல +18. ஸோ -54 + 18. ஆன்சர் என்ன வரும் எனக்கு? -54யும் +18யும் பண்ணால் இங்கே வந்து 14, இங்கே வந்து 6, இங்கே வந்து 36. ஸோ -36ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ஆஃப் 15 numbers is 30. மீனுங்கிறது ஒன்றும் இல்லை, த ஆவரேஜ். அப்போ இப்படி படிங்க, த ஆவரேஜ் ஆஃப் 15 numbers is 30. அப்போ எனக்கு ஆவரேஜ் என்னது? ஆவரேஜ் வந்து எனக்கு 30. இந்த இடத்துல -36 இருக்குது. டிவைடட் பை எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? மொத்தம் 50 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து டிவைடட் பை 50. ஓகேங்களா?
ஓகே சாரி நான் இங்கே ஒரு மிஸ்டேக். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஆவரேஜ் மைனஸ் இந்த 36 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் -36 அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் வந்து மைனஸ் அப்படியே போட்டுட்டு டிவைடட் பை 50 நம்பர். ஓகேங்களா? சரி ஓகே, இது வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 18 36, இது வந்து 25 50. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 25 வரணும்னா இங்கே கீழேயும் 25 மேலேயும் 25 எல்லாம் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 30 × 25 மைனஸ் 18 டிவைடட் பை 25. ஓகேங்களா? ஓகே, 30 × 25 வந்து மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 வரும். ஓகேங்களா? மைனஸ் 18 டிவைடட் பை 25. ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 732 டிவைடட் பை 25 வரும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணலாமா? 732 25ஆல் டிவைட் பண்ணலாம். என்ன வரும்னு பாருங்கள். 732 25ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 25 50, 3 25 வராது. மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23. இந்த ரெண்டை வந்து கீழே இருக்கீங்கன்னா 9ஆல் போகும். 25 × 9 எவ்வளோன்னு பாருங்கள். ஓகே, நான் 25 × 9 வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 225. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ வரும்னா 8. ஓகே, அப்போ வந்து இங்கே ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கோங்க. அப்போ இது எவ்வளோ டைம்ஸ் போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் தான் போகும். ஸோ 50 டிவைடட் பை 30. ஸோ இது வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு நியூவாக கரெக்ட் பண்ண ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 29.2 தான் நம்மளுக்கு ஆவரேஜ், நியூ ஆவரேஜ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எ குரூப் ஆஃப் 20 boys was calculated to be 89.4 kg. It was later found one weight was misread as 73 kg instead of 87 kg. The correct average is. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 20 பாய்ஸ் இருக்க ஒரு குரூப்பில் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் எவ்வளவுனா 89.4 kgன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ லேட்டராக என்ன ஆகுது அப்படின்னா ஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு வெயிட் வந்து மிஸ்ரீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதாவது 73 kg இன்ஸ்டெட் ஆஃப் 87 kg. அதாவது 87 kgக்கு பதிலாக 73 kgன்னு மிஸ்ரீட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்ட் பண்ண ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன போடுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவல் அப்படின்னு போடுவோம். ஆக்சுவல் ஆர் இன்ஸ்டெட். ஓகே, இங்கே வந்து என்ன போடுவோம்? ராங் போடுவோமா? ராங். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மிஸ்ரீடுனாலும் இது நீங்கள் வச்சுக்கணும். மிஸ்ரீடுனாலும் மிஸ்ரீடு ராங்கு ரெண்டும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மிஸ்ரீட் அப்படிங்கிறத வந்து 73 வந்து இங்கே வரும், ராங்கில் வந்து வரும். இன்ஸ்டெடுக்கு பக்கத்தில் இருக்கிற 87 வந்து இங்கே வரும். ஸோ இது வந்து மைனஸ் பண்ணுவோம். எப்போவுமே ஆக்சுவலில் இருந்து நம்ம ராங்கை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ 87ல் இருந்து இது வந்து 73 kg இல்லை, இது வந்து 78 kg. ஓகே, அப்போ இந்த இடத்துல 78 போட்டுக்கோங்க. ஸோ 87ல் இருந்து 78 போச்சுன்னா எவ்வளவு? +9. ஓகேவா? ஸோ மிஸ்ரீடுனாலும் ராங்னாலும் சேம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து +9 கிடச்சிருக்கா. இப்போ ஆவரேஜ் நம்மளுக்கு எவ்வளவு? 89.4 kg. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடுவோம் நம்ம? 89.4 +9 டிவைடட் பை இந்த +9 இங்கே வந்துடணுமா? டிவைடட் பை எவ்வளோ பாய்ஸு? 20 பாய்ஸ். ஸோ டிவைடட் பை 9. ஓகேவா? ஸோ இது வந்து காமனாக எந்த டேபிளாலும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 89.4 மேலேயும் 20 கீழே 20 மல்டிபிள் பண்ணுங்கள். +9 டிவைடட் பை 20. ஸோ இது ரெண்டையும் 89.4ஐயும் 20யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 1788 வரும். +9 டிவைடட் பை 20. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்?
1797 divided by 20. ஸோ இதுக்கு வந்து டிவைட் பண்ணலாமா? 1797 20ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 8 2 16. ஸோ 160 வருமா இந்த இடத்துல 9. ஸோ இங்கே வந்து 89 வரும். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து 2 டைம் 3 டைம் போகலாம். ஓகே 8 சாரி இது வந்து 19 9 7 6 போச்சுன்னா 1. ஸோ திரும்பி இந்த 7 வந்து நான் வந்து கீழே இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து 9 டைம்ஸ் போகும். ஸோ 9 டைம்ஸ் போனீங்கன்னா 9 2 18 180 மிச்சம் 17. திரும்பி ஒரு புள்ளி வச்சு ஜுவல்லி சேர்த்துனீங்க அப்படின்னா 8 டைம்ஸ் வரும் 160ன்னு வரும். ஸோ இப்படி வந்து எனக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நியூ ஆவரேஜ் வந்து 89.8. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். while find the average of 10 given numbers, a student by mistake wrote 64 in place of number 46 and got his average 50. The corrected average is okay. இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருந்த கொஸ்டின் விட இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து எப்படி கொடுப்பாங்க? இப்போ 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இவங்க வந்து அதுவே வந்து ரொம்ப சுற்றி வலிச்சு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ அதாவது ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறாங்க. 10 நம்பருடைய 10 ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுக்கு 15 இங்கே தான் கொடுத்துருக்காங்க அதை. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்னென்னா 46க்கு பதிலாக 64 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. ஸோ இப்போ கரெக்டட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? ஆக்சுவல்னு போடுவோம். ஆக்சுவல் ஆர் இன்ஸ்டட். இந்த இடத்துல என்ன போடுவோம்? ராங் போடுவோமா? ஓகே ஓகே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ராங்னாலும் மிஸ்ரீடுனாலும் சேம்னு சொல்லியிருக்கேன். ராங், மிஸ்ரீட் ஆர் மிஸ்டேக் மூணுமே சேம் தான். ஓகேங்களா? ராங், மிஸ்ரீட், மிஸ்டேக் இது ரெண்டும் சேம். ஸோ இன்ஸ்டட் அப்படின்னாலும் இன் பிளேஸ் ஆஃப்னாலும் சேம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன் பிளேஸ் ஆஃப் அப்படிங்கிற பிளேஸில் எது வருது அப்படின்னா 46 வருதா? இன் பிளேஸ் ஆஃப் நம்பர் 46. ஸோ இன் பிளேஸ் ஆஃப்க்கு வந்து 46 நான் போட்டுவிட்டேன். மிஸ்டேக்னாலும் ராங்னாலும் சேம்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ 64 இருக்குது. ஸோ 64 நான் எப்போவுமே ஆக்சுவல் இருந்து ராங்கை நம்ம மைனஸ் பண்ணுவோமா? ஸோ இப்போ வந்து -64 ப்ளஸ் 46 ப்ளஸ் -64லேருந்து 46 போன எவ்வளவு? 18. தட் இஸ் -18. ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆவரேஜ் எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது? 50. ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் 50 மைனஸ் இந்த 18 டிவைடட் பை ஓகே இங்கே வந்து 18 போட்டுக்கிறீங்க, இந்த -18 போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்? ஸோ 10 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10 போட்டுக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே ஆவரேஜுங்கிற வேர்டை இங்கே கொடுக்காம சுற்றி வளைச்சி இந்த இந்த மிஸ்ரீடு மார்க்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இதை 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 9 2 18 I 2 10. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேலேயும் கீழே பெருக்குங்க. ஸோ 50 × 5 -9 டிவைடட் பை 5. ஸோ வந்து 250 -9 டிவைடட் பை 5. ஸோ 250லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளவு நம்மளுக்கு? 241 டிவைடட் பை 5. சரி ஓகே. இங்கே வந்து 241 5ஆல் டிவைட் பண்ணலாம். 241 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 மிச்சம் 4 ரிமைண்டர் வந்து இந்த 1 கீழே இருக்குங்க. ஸோ 8 × 40 ரிமைண்டர் 1 ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துனிங்கன்னா 2 × 10
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நியூவாக கிடைச்ச ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48.2. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த சம்மில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.